வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வர பௌர்ணமி மாசி மகம் அப்படின்னு ஒரு உற்சவம் கொண்டாடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/3/2026 சந்திர கிரகணம்ன்ட்டு வந்து கிரகணம் வந்து பிடிக்க போகுது. இது வந்து இந்தியாவில் தெரியுமா அப்படின்றது ஒரு சர்ச்சை இருக்கு. இப்போ உண்மைதான், தெரிய போகுது. இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இது தெரியும். எப்படின்னா, இதோடைய கால அளவு எவ்வளோ நேரம் அப்படின்றப்போ மத்தியானம் வந்து 3:27 ஆரம்பிக்குது. சாயந்தரம் வந்து 6:47 முடிய போகுது. நல்லா கவனிங்க. 3:27 ஆரம்பிச்சு சாயந்தரம் 6:47 முடிய போகுது. நமக்கு சந்திர உதயமானாதான் சந்திர கிரகணம் இங்க தெரியும். அப்போ மிச்ச டைம் என்ன ஆகுதுன்னா, வெளிநாடுகள்ல இப்போ வந்து நமக்கு இங்க பகல் போகுது, நாங்கள் இரவு போகுதுன்னு இருக்கும். இப்போ நமக்கு வந்து சாயந்தரம்னாக்க இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடியற் காலை போகுதுன்னு அர்த்தம். சாயந்தரம்னா அவங்களுக்கு வந்து நமக்கு சாயந்தரம் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு வந்து காலை போகுதுன்னு அர்த்தம். அப்போ அங்கே சந்திரன் இருக்கிறப்ப ஆரம்பிக்குது 3:47 வெளிநாட்டில். முடிகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாயந்தரம் வந்து 5:48 சந்திரன் வந்து உதயமாயிடுவார். அதுலேருந்து இங்கே சந்திர கிரகணம் தெரிய ஆரம்பிச்சிடும். 5:48 6:48 வரைக்கும் சந்திர கிரகணம் இருக்கு. அதுக்கப்புறம் நாம ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாம குளிச்சுட்டு சாப்பிடக்கூடிய வழக்கங்கள்லாம் நாம வச்சுக்கணும். நைட்டு ஒரு 7:30 மணி மேலே வச்சுக்கோங்க. அதனால வந்து சந்திர கிரகணம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் தெரியும். சாயந்தரமா முடிகிறப்ப மட்டும் இது தெரிய போகுது. சாயந்தரம் 5:47 6:48 வரைக்கும் இங்க தெரியும். அப்போ இந்த வந்து கர்ப்பிணி பெண்கள்லாம் ஒரு இடத்துல பொறுமையா ஒரே இடத்துல இருந்தோம்னா சந்திர ஒளி நம்ம மேல படாத அளவு பார்த்துக்கணும். ஏன்னா சந்திரன் ஒளி படுறப்ப கிரகண தோஷம்னு தோஷம் குழந்தைய பாதிக்கும். அது வந்து நான் சில பேர் அந்த மேல பார்த்துருக்கோம். அந்த கிரகண தோஷம் பாதிப்பு இருக்கிறப்பல கையெல்லாம் கூட ஒரு மாதிரி திரும்பிடும், கை கால் வராமல் போயிடும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்கிறது உண்டு. அப்போ கர்ப்பிணி பெண்களை இது பாதிக்குது அப்படின்றது மட்டும் உண்மைதான். அதனால நம்ம வந்து வீட்டிலேயே எடுத்துருக்கணும். அப்போ சரி, மற்றவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நிறைய மந்திரங்கள் ஜபங்கள்லாம் படிக்கலாம். எது வேணாலும் படிங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை படிங்க. முன்ன சொல்லியிருக்கோம் நாம், அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய இலகரி, சண்முக கவசம், வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், இந்த மாதிரி எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க. ஒரு முறை பாராயணம் பண்றப்ப அது வந்து கிரகண காலங்களில் 100 முறை பாராயணம் பண்ண பலன் கிடைக்கும். சில இடத்துல கோயில் சன்னதியெல்லாம் நட சாத்திடுவாங்க, லேட்டாக தான் திறப்பாங்க. அன்னைக்கு 7:30 மணிக்கு மேலே தான் கோயிலெல்லாம் திறப்பாங்க. அதனால அதுக்கப்புறம் போய்கிட்டு சுவாமி தரிசனம்லாம் பார்த்துக்கலாம். கிரகண தோஷம்ன்றது தமிழகத்துல தெரியதான் போகுது. 3/3/2026 முடிகிறப்ப தெரிய போகுது. இது விஷயமா வேற என்ன சந்தேகம் இருந்தாலும் வேற யாருன்னா இதை பத்தி நீங்க கேள்வி கேட்குறப்ப நாங்கள் பதில் சொல்ல தயாரா இருக்கோம். அதனால இந்த கிரகணம் நமக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.